Hi all. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாண்டாஸ் சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம்ஸ். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். பாண்டாஸ் சீரீஸ்னா என்ன, பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ், பாண்டாஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பைத்தான் லைப்ரரி. அதோட பர்பஸ் என்ன, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாவ் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஒரு ஃப்ளெக்சிபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட யூஸ் என்ன, இல்லை அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, it provides effective methods to work with relational and labeled data. ரிலேஷனல் டேட்டா அப்படின்னா ஒரு ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டேட்டான்னு வச்சுட்டோங்க. இல்லை நம்ம எக்ஸல் சீட்டில் இருக்கோம்ல, அந்த எக்ஸல் சீட்டில் இருக்கக்கூடிய ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. லேபிள் டேட்டானா எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எக்ஸல் சீட்டில் ஒவ்வொரு காலம்க்கும் ஒரு ஹெட் டைட்டில் கொடுத்துருப்போம்ல, அதை வந்து அந்த காலமோட லேபிள்னு வச்சுட்டோம். ஒரு நேம், அந்த காலமாக ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நேம் வச்சுட்டோம். இது மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாஸை we can handle effectively with பாண்டாஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வச்சு பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சீரீஸ், பாண்டாஸ் சீரீஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடணும். பாண்டாஸ் சீரீஸ் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல, பாண்டாஸோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் லேபிள்டு அரே. ஒன் டைமென்ஷனல் லேபிள்டு அரே, அதாவது அந்த அரே எலமெண்ட்ஸ் வந்து இட் ஹாவ் அ நேம் வச்சுருங்களேன், ஒரு இண்டெக்ஸ் மாதிரி இந்த லேபிள் வச்சு யூ கேன் ஆக்சஸ் தட் இண்டெக்ஸ் மாதிரி தான் அதோட பர்பஸும். அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறது ஒரு லேபிள். இன்னொன்று வந்து இந்த அரேல வந்து இட் கேன் ஹோல்ட் எனி டைப் ஆஃப் டேட்டா. எனி டைப் ஆஃப் டேட்டானா என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த டேட்டா டைப்பில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன டேட்டா டைப் வேணால் இருக்கலாம் இந்த அரே. ஓகே, ஸோ இது பாண்டா சீரீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். அதோட சின்டாக்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம பாண்டாஸ் லைப்ரரி முதல் இம்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பாண்டாஸ் பிடி அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிடலாம். பிடி அப்படின்னா பாண்டாஸோட we can give any name here. நம்மளோட ஈஸி யூசேஜுக்காக தான் அந்த ஆஸ் அப்படின்னு லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ், பாண்டா சீரீஸ் கிரியேட் பண்ணுறோம்னா அந்த பிடி டாட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு, அதை கால் பண்ணுறோம். பிடி டாட் சீரீஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தரணும் அப்படின்னா, டேட்டா தரணும், அப்புறமேல வந்து இண்டெக்ஸ் தரணும். இதான் வந்து அந்த பாண்டா சீரீஸோட சின்டாக்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு டேர்ம். நம்ம அதுக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் தரலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இது வந்து இன்னும் கிளியராக இருக்கும். அதே மாதிரி பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம். ஸோ டேட்டா ஃப்ரேம் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுவும் வந்து என்ன அப்படின்னா ஒரு 2-டைமென்ஷனல் லேபிள்டு டேட்டா தான். இதுவும் லேபிள் டேட்டா தான், பட் இட்ஸ் அ 2-டைமென்ஷனல் லேபிள்டு டேட்டா. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காலம்ஸ்
காலம்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இட் மே பி ஆஃப் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஒவ்வொரு காலமும் வந்து வேற வேற டேட்டா டைப்போட இருக்கும். சரிங்களா? ஆ வேற வேற டேட்டா டைப் அப்படின்னா, ஒரு காலம் வந்து இன்டிஜர் டேட்டா இருக்கலாம். இன்னொரு காலம்ல வந்து ஸ்ட்ரிங் டேட்டா இருக்கலாம். அது மாதிரி இருக்கலாம். ஏன்னா நம்ம ரியல் வேர்ல்ட் டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணும்போது, இது மாதிரி டிஃபரெண்ட் எல்லா காலம்லயும் ஒரே டைப் ஆஃப் டேட்டா இருக்கும்னு கிடையாது. ஒவ்வொரு காலம்லயும் வேற வேற டேட்டா தான் இருக்கும். இதான் வந்து சீரிஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். இதே மாதிரி நம்ம டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றது pd டாட் டேட்டா ஃப்ரேம் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் வந்து நம்ம டேட்டா அண்ட் இண்டெக்ஸ் தான் வந்து பேராமீட்டரா பாஸ் பண்ண போறோம். அது வந்து நம்ம எக்ஸாம்பிள்ல பார்ப்போம் கிளியரா. இப்போதைக்கு இந்த 2 விஷயங்கள் மட்டும். ஒண்ணு வந்து சீரிஸ். சீரிஸ் அப்படின்றது ஒன் டைமென்ஷனல் லேபிள்ட் அரேன்னு வச்சுட்டோங்க. டேட்டா ஃப்ரேம் வந்து 2 டைமென்ஷனல் லேபிள் டேட்டா. ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட்டு செல்ல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அஸ் யூசுவல் இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் pd அப்படின்னு இம்போர்ட் பண்ணிடுறோம். pd டாட் சீரிஸ் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து நம்ம ஒரு சீரிஸ் கிரியேட் பண்ணுறோம். 1, 3, 5, 7, 9 இந்த ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல தந்தோம்னா அது வந்து ஒரு பைத்தான் லிஸ்ட்டு. அதை வந்து நீங்கள் டாட் சீரிஸ் இந்த சீரிஸ் அப்படின்றது பெராமீட்டராக பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டை வந்து பெராமீட்டராக பாஸ் பண்ணீங்கன்னா இட் கிரியேட்ஸ் அன் ஒன் டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சர். சீரிஸ்ன்னு தான் சொல்கிறோம். இப்போ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, பிரிண்ட் எஸ் அப்படின்னு தந்தோம்னா நம்மகிட்ட இந்த வேல்யூஸ் 1, 3, 5, 7, 9 அப்படின்னு வந்துடும். இதை தான் வந்து நம்ம லேபிள்னு சொல்கிறோம். நம்ம எந்த லேபிளும் இங்கே அசைன் பண்ணலை. நம்ம சின்டாக்ஸ் பாடும்போது pd டாட் சீரிஸ் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா இருக்கணும், செகண்ட் வந்து இண்டெக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம இண்டெக்ஸ் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல, டேட்டா மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு தந்தீங்கன்னா நமக்கு அந்த சீரீஸில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4ன்னு வந்துருக்கு. இது என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு டேட்டாவோட இண்டெக்ஸ். இன்கேஸ் நம்ம இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம செகண்ட் பெராமீட்டராக பாஸ் பண்ணுவோம். pd டாட் சீரிஸ் லிஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். இது வந்து நம்மளோட டேட்டா. அடுத்தது வந்து இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்குள்ள ABCDE அப்படின்னு சொல்லி தந்துருக்கோம். அந்த வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். பிரிண்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி தந்துருக்கோம். அப்போ நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? A ரெஃபர்ஸ் டு 1, B ரெஃபர்ஸ் டு 3, அதே மாதிரி C வந்து 5 ரெஃபர் பண்ணது, D வந்து 7 ரெஃபர் பண்ணது, E வந்து 9 ரெஃபர் பண்ணது. ஓகே. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சீரியஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதோட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இண்டெக்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ டிஃபால்ட் இண்டெக்ஸ் 0, 1, 2, 3, 4 வந்துருக்கு. இந்த ABCDE அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் ஆஃப் எஸ் ஆஃப் ஏ அப்படின்னு தரேன். என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, 1 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எஸ் ஆஃப் ஏ அப்படின்னா எஸ் அப்படின்ற சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஏன்ற இண்டெக்ஸ். அதாவது இது எப்படி நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, நம்ம அரேல யூஸ் பண்ணுவோம், இல்லை லிஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம்ல, ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1 அது மாதிரி. இப்போ ஏன்னு ஒரு அரே இருந்தால் ஏ ஆஃப் 0 யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுவோம், இல்லை ஏ ஆஃப் 1 யூஸ் பண்ணி செகண்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே வந்து அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணிடலாம். நான் இந்த பிரிண்ட் ஆஃப் இ அப்படின்னு தந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா 9 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே. இது வந்து பாண்டாஸ் சீரீஸ். டேட்டா ஃப்ரேமும் அதே மாதிரி தான். நான் ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணாமல் டேட்டா மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் டிக்ஷனரி. நான் டேட்டா ஃப்ரேமுக்கு பெராமீட்டரை பாஸ் பண்ணிடுறது வந்து ஒரு பைத்தான் டிக்ஷனரி. பைத்தான் டிக்ஷனரி எப்படி இருக்கும் அப்படின்னா இட் கண்டைன்ஸ் ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ள ஒரு நேம் வேல்யூ பேர் தான் இருக்கும். நேம் இருக்கும், வேல்யூ. இல்லை கரெக்டான டேர்ம் சொல்லணும்னா கீன்னு சொல்லுவாங்க பைத்தானில். வேற ஜேஎஸ்ஆன் அது மாதிரி நிறையா இல்லை இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நேம் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ. அதாவது இங்கே வந்து கீ அப்படின்னு சொல்லுவோம்.
கீ அப்படின்னா இங்க வந்து ஏ அப்படின்றது இதோட கீ எலமெண்ட். இது வந்து டிக்ஷனரி. இந்த ஓப்பன் பிராக்கெட்ல இருந்து இந்த ஓப்பன் பிராக்கெட் வரைக்கும் ஒரு டிக்ஷனரி. எப்படி நம்ம இந்த சீரீஸ்ல ஒரு லிஸ்ட்டை பெராமீட்டரா பாஸ் பண்ணி சீரீஸ் கிரியேட் பண்ணிடுறோம். டேட்டா ஃப்ரேம்ல ஒரு டிக்ஷனரியை பெராமீட்டரா பாஸ் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதை நீங்க இப்போ எக்ஸல்ல வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸல்ல இருக்கிற காலமை வந்து நீங்க அந்த கீ எலமெண்ட்டை எடுத்துக்கலாம். அந்த காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஏ அப்படின்றதுல வந்து உங்களுக்கு என்ன ஆயிட்டு 1 2 3 4, பி அப்படின்றதுல 4 5 6 இந்த டேட்டா ஃப்ரேம் நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ தான் வரும். நம்ம வந்து இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணாதனால as usual 0 1 2 அப்படின்னு வந்திருக்கு. நான் இப்போ தனியா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் df of a. df of a னா அந்த a அப்படின்ற காலம் இல்ல இங்க வந்து டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். டிக்ஷனரியோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் எடுத்து தனியா டிஸ்ப்ளே பண்ணும். இதை நீங்க ஒரு டேட்டா செட்டா லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட அந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து இங்க ஸ்டோர் ஆகும். டேட்டா ஃப்ரேம்ல ஸ்டோர் ஆகும். நம்ம மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் மாடல்ஸோ டேட்டா செட்டை லோட் பண்றது வி டூ இட் வித் பாண்டாஸ் தான். பாண்டாஸ் யூஸ் பண்ணி தான் டேட்டா செட்டை லோட் பண்ணுவோம். லோட் பண்ணி அதை டேட்டா ஃப்ரேமாக தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, இங்கே நம்ம இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணாதனால இங்கே 0 1 2 அப்படின்னு வருது. அகைன் நம்ம இந்த இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நம்மள்ட்ட அந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து வந்துடும். ஏபிசி அப்படின்னு வந்துடும். இந்த இண்டெக்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துடலாம். ஏபிசின்னு இல்லை, என்ன நேம் வேணுமோ நீங்கள் அந்த நேம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு டோட்டல் ஒரு எலமெண்ட்டு. இதை நீங்கள் ஒவ்வொரு வேல்யூஸும் வந்து டிக்ஷனரியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து ஏ அப்படின்றது கீ ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது அதோட வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி இந்த ஏபிசி அப்படின்றது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் அப்படின்னா நீங்க ரோஸ் ஆர் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸல்ல இருக்கிற ரோஸ் ஆர் கூட நீங்க அதை கன்சிடர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, that's all. இப்போ what is series and what is data frame அப்படின்றத மட்டும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.